शुक्लाम्बरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ॐ भवाय गुणचम्भवाय शिवताण्डवाय नमो ॐ सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं चौं नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरा गुरुसाक्षात् परब्रह्मं तस्मै श्रीगुरवे नमः। என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞானம் ஞானம் சொல்றாங்களே, அது எந்த கடையில போய் வாங்கலாம்? எங்க கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தா கொஞ்சம் பியூரிட்டியா இருக்கும்? இதெல்லாம் நம்ம எந்த கடையில கிடைக்குது? எந்த சூப்பர் மார்க்கெட்? கிலோ என்ன விலை? எவ்வளவுக்கு கொடுப்பாங்க? இது எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஞானம் அப்படின்றத ஒரு தனியா ட்ராக் ஆகும். அது ஒரு தனி வழி. நம்மளுடைய உலக வாழ்க்கை, அதாவது இந்த மெட்டீரியல் லைஃப்ன்னு சொல்லக்கூடிய இந்த பௌதீக வாழ்க்கை, இந்த பூலோகத்துல நம்ம இந்த உடம்பு எடுத்து வாழ்றோம் இல்லையா, இந்த வாழ்க்கை தனி, இந்த ஞானம் தனி அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி விட்டதுனால, ஐயோ அப்ப இந்த வாழ்க்கையிலேயே நான் இருந்துக்கிறேன், ஏன்னா இத விட்டுட்டோம் நம்மளால போக முடியாது அதுக்கு அப்படின்றப்ப எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இன்னொன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அத ஈஸியா நம்மளால அடைய முடியும். அது அப்படி ஒண்ணும் பெரிய விஷயம், அடையவே முடியாத விஷயம்னா நிறைய பேர் அடைஞ்சு காமிச்சிருக்காங்கல்ல. அப்ப அது அடையக்கூடிய விஷயம்னு. ஆனா திரும்பவும் சொல்றேன், இந்த ஞானம் தனி கிடையாது. இந்த மெட்டீரியல் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை வந்து தனி கிடையாது. ரெண்டும் இணைஞ்ச ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கணும். எல்லாருமே இந்த உலக வாழ்க்கை அப்படின்னா, ஐயையோ இந்த மனுஷ பிறவியா தேவையில்லாதது, இதுல எப்படி தப்பிச்சு போயி நம்ம வந்து இந்த பற்று இல்லாம இந்த ஒரு ஞானத்துல அப்படியே ஆகான்னு உட்கார்ந்துட்டு எப்படி நம்ம அந்த மாதிரி இறைவனையே நினைச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரு வாழ்க்கை, அதுதான் ஞானத்தான வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அதான் நான் சொல்றேனே, நெறைய பேர் அப்படி காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுர்றாங்க. அது கிடையாது. சோ அப்ப நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை அப்ப தேவையில்லாததா? இந்த உடம்பு இருக்கிறதுனால தானே நீங்க வந்து இந்த ஞானத்த பத்தி எல்லாம் கேட்க முடியுது. இந்த மனுஷ பிறவி வேண்டாம் அப்படின்னா, அந்த மனுஷ பிறவி நீங்க எடுத்ததுனால தானே நீங்க வந்து மனுஷ பிறவி வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்க முடியுது. இதே ஒரு நாயா, ஒரு புழுவா பொறந்திருக்கப்ப, ஐய்யய்யோ! எனக்கு இந்த பிறவியே வேணாம்ப்பா அப்படின்னு நினைக்கிற அந்த பகுத்தறிவு அதுக்கு இருக்கா? இல்லையே! என்னோட தலைவிதி இந்த மாதிரி. எப்போ வந்து பறவை கொத்துமோ, எப்போ வந்து என்ன வந்து கல்லால எடுத்து அடிப்பாங்களோ, அப்படின்ற பயம் மட்டுமே அதோடைய உடல்ல இருக்கும். ஆனா, இந்த மனுஷ பிறவியானது இப்படி இருக்கியா? இந்த சைக்கிள ஒரு கட்டத்துல கட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளால யோசிக்க முடியுது அப்படின்னா, அதுக்கு இந்த மனித பிறவி தான தேவையா இருக்கு. அப்ப இந்த மனித பிறவி நீங்க பேசிக்கா எடுத்ததுக்கான ஒரு கரெக்ட்டான நாட்டே இங்க இருக்கு. அத ஃபர்ஸ்ட் புடிச்சுக்கணும். சோ இந்த மனுஷ பிறவி வேண்டவே வேண்டாம். அந்த மாரி இப்போதைக்கு உங்களுக்கு இது எடுத்ததுனால தான், அடுத்த இதுக்கு நீங்க எங்க போணும்ன்றதுக்கு இது ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. சோ அத ஃபர்ஸ்ட் பேசிக்கா எல்லாரும் சொல்ற மாரி, ஐயய்யோ! இத விட்டுட்டு அப்படியே காட்டுக்கு ஓடி வந்துருங்க. ஆசிரமத்துக்கு ஓடி வந்துருங்க. இவ்வளோ ரூவா கட்டுங்க. மனித பிறவி துன்பம் தான். இல்லன்னு சொல்லல. ஆனா பொறந்தாச்சு. இல்லையா? இந்த மாரி ஆணோ, பொண்ணோ ஒரு பிறப்பெடுத்து பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு. அப்ப இந்த உடலுக்கு தேவையான விஷயங்களும் நம்ம கர்மாவால தான் இந்த பிறவியே வருது. நம்ம நம்ம தான் நம்மளுடைய இந்த பிறவிய டிசைன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நல்லா இருக்கோம், நல்லா இல்ல. இது எல்லாமே நம்ம டிசைன் பண்ண ஒரு வாழ்க்கை தான். ஃபர்ஸ்ட் அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? அப்படி இருக்கிறப்ப, ஓகேயா? சரி மேல அடுத்து என்ன செய்யணும்? அத சொல்லு. அப்படின்ற மாரி, அது என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்றதுக்கு, அதுக்கு தான் போகணும். ஓகேயா? இந்த பிரபஞ்சத்துல அந்த பிரம்மம் சொல்லக்கூடிய அந்த இறை சக்தியானது ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மனித பிறவிய எடுக்க வச்சு, அ அது ஒரு விளையாட்டு நடத்திக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? நம்மளுடைய அறிவுக்கு ஆனா தெரியாது.
அது உண்மைதானே? அதோடைய ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாரி ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த மாரி ஒரு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கண்டிப்பா இந்த இதுல வந்து இந்த நம்ம வந்து ஃபோக்கஸா இருக்கோம், விழிப்புணர்வா இருக்கோம். என்ன பிரபஞ்சம் தான், அதாவது இந்த சத்துவம் தான் உண்மை. இந்த ஆன்மீகத்துல இருந்துகிட்டு தியானம், அதுக்கப்புறம் சத்சங்கம், என்ன இந்த மாரி வந்து பேச்சு கேட்கிறோம். நெறைய பேர் பேசுறத கேட்கிறோம். நெறைய கதைகள் கேட்கிறோம். அவங்க இப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க. அப்படியே வந்து உயிரையே வந்து துச்சமா நெனைச்சாங்க. எல்லாமே நம்ம கேட்கிறோம். இல்லையா? ஆனா கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் நம்ம இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் உண்டானது தான். இப்ப நம்ம மட்டும் நம்மள தப்பா நெனச்சுக்க தேவை கிடையாது. இது வந்து பிராக்டிகலான ஒரு டிசைன் பண்ணப்பட்ட விஷயம் தான். அடுத்தது நம்ம நார்மல் லைஃப்க்கு போயிடுறோம். உடனே யாராவது வந்தாலும் கடிச்சு குதர்றதுக்கு ரெடியா இருக்கோம். து க கடிச்சு துப்புறதுக்கு ரெடியா இருக்கோம். நம்மளுடைய அந்த ஒரு இன்னொரு லைஃப் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க. அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடுறோம். எல்லாருமே தவிக்கக்கூடிய ஒரு நிலை இதுவா தான் இருக்கு. இது எல்லாருமே அ அவங்கவங்கள தொட்டு பார்த்துக்கலாம். ஆமாவா? இல்லையா? அப்படின்ட்டு. இப்படிதான் இருக்கு. இல்லையா? கொஞ்சம் ஹெவியா நம்மள பாதிச்சிருச்சா ஒரு 2 நாளு யார் மேலயும் கோவப்படக்கூடாது. நம்ம இது மாரி பொய் சொல்லக்கூடாது. நம்ம இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து இது பண்ணி வைப்போம். ஆனா 3வது நாளு சொய்யின்னு எல்லாம் காத்துல பறந்துரும். திரும்பியும் பேக் டூ அந்த லைஃப்க்கு தான் நம்ம போவோம். இந்த ஞானம்ன்றது நான் சொன்ன மாரி தான். அது புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அப்படி என்னதான் இருக்கு பார்த்துருவோமே அப்படின்ட்டு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அது மேத்ஸ் மாரிதான். அப்படியே லம்பா மார்க் எடுத்துறலாம். அதோடைய சிஸ்டம் வந்து அந்த மாரிதான். நமக்கு ஏன் அந்த 6வது அறிவான பகுத்தறிவ குடுக்கறதுனால தான், இந்த பிறவி நம்ம ஏன் எடுத்தோம்? ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருது? இல்ல என்ன என்ன காரணத்துக்காக இப்ப நான் ஒண்ணு நினைக்கிறேன், அடுத்தவங்க ஒண்ணு நினைக்கிறாங்க. இது எல்லாமே எதுனால? அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நமக்கு பண்ண முடியுது. அந்த பகுத்தறிவு இல்லன்னா அது பண்ண முடியாது. நீங்க ஒரு விலங்கா இருந்துகிட்டு நீங்க பண்ண முடியாது. ஒரு செடி மரமா இருந்துட்டு நீங்க பண்ண முடியாது. நீங்க பண்ணணும்ன்றதுக்கு தான் இந்த பிறவியே. அப்ப நம்ம வந்து ஒரு கட்டத்துல சரி, அப்ப என்னமோ ஒண்ணு இருக்கு. அ பேக்கிரவுண்ட்ல என்னமோ ஒண்ணு இருக்கு. அது எப்படி? அது எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? அப்ப நான் யாரு? நான் ஏன்னா தூக்கத்துல வந்து நான் நல்லா தூங்குறேன்னு சொல்றோம். ஆனா, முழிச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த தூக்கத்துல இருக்க அந்த நிம்மதி, ஆனந்தம் ஏன் நமக்கு முழிச்ச உடனே இருக்க மாட்டேங்குது? அப்பயும் நானா தான அங்க இருந்திருக்கேன். இப்பயும் நானா தான் இருக்கேன். அந்த நானுக்கும், இந்த நானுக்கும் என்னய்யா டிஃபரன்ஸு? அது எல்லாமே நம்ம இது பண்ணணும். எவ்ளோ ஒரு கொலைகாரனா இருந்தா கூட, எவ்ளோ ஒரு அந்த கொலையினால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும், 2 பேருக்குமே அது அந்த தூக்கத்துல ஒரே விதமான ஒரு இன்பம் தான் கிடைக்குது. ஒரு பக்கம் இது இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பிரம்மம் தான் சத்தியம். ஆன்மா தான் நான் அப்படின்றது தெரியுது. எல்லாமே நம்மளுடைய அறிவுக்கு தெரியுது. அந்த அறிவு தான் பழுத்து பழுத்து நெறைய டிகிரி வாங்கி வாங்கி இப்ப 10த் படிக்கிறது இப்ப இருக்கிறது அறிவுன்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகுது. ஒரு பேச்சுலர் டிகிரி வாங்குது. அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி வாங்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மேல, மேல, மேல இன்னும் என்னென்ன இருக்கோ, அது வாங்க, வாங்க, வாங்க அது ஞானமாக பழுக்குது. இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் நமக்கு தெரியுது. அத்தனையும் தெரியுது. ஆமா, ஆன்மா தான் நானு. ஆமா ஒத்துக்கிறேன். ஆனா எல்லார்கிட்டயும் இப்ப கேட்டா, அநேகமா நம்ம இதுல இருக்கவங்க எல்லாருமே, "நீ யாருன்னு?" கேட்டா வந்து, நம்ம சொன்னத வச்சு ஆன்மா தான் நானு. அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிரலாம். "விளக்குங்க பாப்போம்" அப்படின்னா நமக்கு சொல்ல தெரியாது. எப்போ உங்களுக்கு அதுக்கான விளக்கத்த நீங்க சொல்ல முடியுதோ, அதுதான் ஞானம். அந்த விளக்கம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்? அனுபவத்தினால கிடைக்கும்.
நீங்க அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு விஷயத்த இப்ப நம்ம படிக்கிறோம். இந்த மகரிஷியோட சூத்திரத்துல படிக்கிறோம். இல்ல நான் இப்ப ஏதோ ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா, அவங்க சொன்னது கரெக்ட் தானா? அப்படின்ற மாரி நம்மள இப்ப ஒரு ஹாபில நம்ம பண்றப்ப கூட, அங்க எல்லாமே நம்ம மறந்து ஒரு இன்பமான ஒரு நிலையில இருப்போம். அந்த மாரி எல்லாம் இருக்கிறப்ப, இது கரெக்ட் தானா? அப்படின்றதெல்லாம் அங்க வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து டெஸ்ட் பண்ணணும். அப்படி டெஸ்ட் பண்றப்ப தான் உங்களால நீங்க ஆன்மான்றத அந்த உங்களுக்கு அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக அந்த உங்களுக்கு புரியுறது வரைக்கும் அத பேசாம இருந்துக்கலாம். ஏன்னா அடுத்த கேள்வி கேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அப்ப ஒரு பக்கம் இது தெரியுது. இன்னொரு பக்கம் என்னது? நார்மல் வாழ்க்கைக்கு வந்துர்றோம். 2 நாள் அதிலேயே ஊறணும். சரி மேனேஜ் பண்ணி பார்ப்போம். அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சு தான் பார்ப்போமே! என்ன ஆகுதுன்ட்டு. 3ஆவது நாள் தாக்கு பிடிக்க முடியல. விட்டுர்றோம். அதனால உலக விஷயங்கள்ல இருக்க நார்மல் வெறுப்பு, இன்பம், துன்பம் எல்லாம் அந்த திரும்ப சரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிருக்கும். நமக்கு என்ன சந்தேகம் அணையாம பண்றோம். இந்த மாதிரி எல்லாம் தான் பண்றோம். அம்மா ஆனா இப்பதாம்மா கேக்குது. விட்டு 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 கேக்குதுங்கம்மா. இப்பதான் கேக்குது. எல்லாம் தான் பண்றோம். திரும்பவும் இந்த வாழ்க்கைக்கு வர்றப்ப நம்மள வந்து அந்த கஷ்டங்கள்லாம் புடிச்சுக்குதே. அப்ப நமக்கான அந்த ஞானங்கள்லாம் கேட்கிறோம் இல்லையா? அந்த ஞானம் உள்ள போய் வேலை செய்யுதா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? வேலை பார்க்குற மாரியே தெரியலையே! திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கை தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப அந்த நான் கேட்ட அந்த ஞானம் அப்படின்ற விஷயம் எங்க போச்சு? சத் சங்கத்துல இத கேட்கிறேன், அத கேட்கிறேன், தியானம் போய் பண்ணேன். ஊர்ல இருக்கிற இந்த 7 வேளை குளிக்கிறேன், 3 வேளை பல்லு விளக்குறேன்ற மாரி எல்லாம் பண்றேன். அந்த ஞானம் கிடைக்கிறது மாரி தான் இருக்கு எனக்கு. ஆனா திரும்பவும் அந்த நார்மல் லைஃப்க்கு நான் அதுல தான் நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படின்றப்ப, இதுல வந்து யாரையும் வந்து இப்ப குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. முதல்ல இருந்த லைஃப் ஸ்டைல வேற மாரி இருந்துச்சு. இப்ப மனச கெடுக்கிறதுக்கு அத்தன விஷயங்களும் கொட்டி கிடக்கு. இதுக்கும் மேல ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஆன்மீகத்துக்குள்ள வர்றாங்கன்னா, அவங்கள வந்து நம்ம ஆக்சுவலா ஓகே. அப்படி தட்டி குடுத்து தான் அவங்களுக்கான அ இத வந்து நம்ம குடுக்கணும். இந்த நம்மளுடைய புலன்கள் வழியா தான் நம்ம மனசு வெளிய போய் மேய்ஞ்சிட்டு வருது. இல்லையா? எல்லா குப்பையும் பொறுக்கிட்டு வந்து, இது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது டேஸ்ட்டா இருக்கும்ன்ட்டு நமக்கு குடுத்து நம்மள கெடுக்கும். இப்படி இருக்கிறப்ப, இந்த அந்த பிறவி அப்படின்ற இந்த வட்டத்துல இருந்து நம்ம வெளிவர்றதுக்கு, இந்த அறிவு எதுல இருந்து வருது? இந்த நம்ம கேட்கிறோம் இல்லையா? அந்த சத்சங்கங்கள், இந்த மாரி பேச்சுக்கள், நல்ல அ ஞான தெளிவான பேச்சுக்கள், இது மூலமாக தான் நம்ம இந்த பிறவிய அறுக்கறதுக்கான ஸ்டெப்ப நோக்கி போறோம். சோ இது அவசியம். எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத பார்த்துக்கலாம். சோ நீங்க ஞானம் அடையறதுக்கு இது என்ன அப்படின்னா, திரும்பவும் நான் உண்மையும் சொல்றேன். நீங்க நேரா போய் தியானம்லாம் பண்ணீங்கன்னா, ஒர்க் அவுட்டே ஆவாது. ஏன்னா தியானத்துக்கு படி தான் ஞானம். அப்படி இருக்கிறப்ப, அது இல்லாம இத வந்து இதே பண்ண முடியாது. சோ ஒரு ஆன்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தன்ன வந்து ஒரு அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது ஒரு நிலையில இருந்து தன்ன வந்து மேல்கதிக்கு அதுவா தான் கடத்திக்கணுமே ஒழிய, அதோடைய சொந்த முயற்சியால மட்டுமே இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்மா தன்னுடைய சொந்த முயற்சியால மட்டுமே தான் தன்னை மேல்கதிக்கு கடத்தி கொள்ள முடியுமே தவிர
யாராவது வந்து குரு வர்றாங்க, சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு போற வழியே சொல்லி கொடுப்பாங்க. இந்த இப்படி லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, நேரா போன்ட்டு. ஆனா நீங்க தானே அந்த வழியில நடக்கணும். நடந்து அந்த அந்த டெஸ்டினேஷன போய் நீங்க அடையணும். அப்படி இருக்கிறப்ப வேற யாரும் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. நீங்க தான் உங்களுடைய ஆன்மா தான் தன்னை மேம்படுத்திக்கணும். குருவோ இல்ல தெய்வமா கூட இருக்கட்டும். ஒரு தெய்வம் கூட வந்து உங்களுக்கு உதவுதுன்னா கூட உதவ மட்டும்தான் செய்யும். உங்களை தூக்கி கொண்டு போய் இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னருக்கு யாரும் தூக்கி கொண்டு போய் விட மாட்டாங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த கேட்கறதெல்லாம் வச்சு அத வந்து ஆஹ் அத வந்து உபயோகப்படுத்துறீங்களோ அத வச்சுதான் நீங்க வந்து அதை அடைய முடியும். சில பேர் வந்து ஆஹ் இப்ப நானே பேசுறேன். எத்தனை பேர் வந்து இந்த அம்மா பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு போவாங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்தால தெரியும். இவ்வளோ குடும்பத்துல கஷ்டம். இப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுனாங்கன்னா எங்க இருந்து பண்றது? மனசு நிம்மதியா இருந்தா தானே இதெல்லாம் பண்ண முடியும். அவங்களுக்கு அதெல்லாம் சாத்தியமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இதாகும். ஆனா எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத நம்ம அடி வைக்க வைக்கதான் அந்த அது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சாதாரண கல்லு வந்து அந்த உளி பட்டு பட்டு தான் அது சிலையா மாறுது, தெய்வ சிலையாவும் அது மாறுது. அப்ப அதுக்கு முன்னாடி அப்ப அது எவ்வளவு அடி வாங்கி இருக்கணும் இருக்கு இல்லையா? அது அடி வாங்கினாதான் அந்த ஒரு மரியாதையான விஷயம் கிடைக்கும். அப்படி அதே மாதிரிதான் அந்த ஞானமும் நீங்க எந்த அளவுக்கு அதுக்குள்ள போய் அதுல நிக்கிறீங்களோ, அதை தேடுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க வந்து இப்ப நமக்கு நமக்கு தெரிஞ்ச அறிவு என்ன, ஆஹ் ஏன் வந்து பொதுவா வந்து ஒருத்தர் வந்து ஞானம் அடையறதுக்கு 12 வருஷம் ஆகும். இதுதான் எல்லா இதுலயும் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. என்னாலலாம் அவளை காத்துட்டு இருக்க முடியாதுயா. இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி ஏதாவது இன்ஸ்டன்டா கிடைக்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா சொல்றதுக்கு ரெடி. ஆனா நீங்க வாங்கறதுக்கு ரெடியா? இப்ப நீங்க வந்து இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ஸ்டேட் இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்குன்னா அந்த செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கான போர்ஷன்ஸ் தானே உங்களுக்கு பாடமா கொடுக்க முடியும். 12th பாடத்தை கொண்டு போய் இப்ப உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா உங்களால படிக்க முடியுமா? அதே கான்செப்ட் தான். சோ இதுல ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க இப்ப எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்ல நீங்க ஆழ உழவணும். அகல அந்த உழறத பத்தி சொல்லுவாங்க இல்லையா, உழவு தொழில. அகல உழறதை விட ஆழ உழறதுதான் ஆஹ் அந்த உழவு தொழிலுக்கு, அதாவது அந்த செடியெல்லாம் நல்லா வரும் அப்படின்றது. அந்த மாதிரி நம்ம என்ன ஸ்டேட்ல இருக்கோமோ அத வந்து கரெக்டா பெஸ்டா பண்ணணும். நான் எடுத்தவனையே அது என்னது இந்த குரோர்பத்தியில கேக்குற மாதிரி எடுத்தவனையே எனக்கு அந்த 20வது கேள்வியை கேளுங்க, நான் அந்த 1 கோடியை நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னா அது வந்து இந்த சிஸ்டத்துல பாசிபிலிட்டிஸ் கிடையாது. கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி, வாங்கறதுக்கு நீங்க ரெடியானா அந்த மனசு பக்குவப்படணும். வேற ஒண்ணுமே இல்லை இதுல வந்து. ஏழை கிடையாது, பணக்காரங்க கிடையாது, பிச்சைக்காரங்க யாருமே கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். யாருக்கும் எப்ப வேணாலும் எதுவும் நிகழலாம். ஆனா அந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டானா அந்த நிலைக்கு வர முடியும். எல்லாமே இருக்கு. அதாவது அந்த உள்ள ஏற்கனவே இருக்கு. உங்ககிட்ட ஞானம் எல்லாமே இருக்கு. அது மேல உங்களுடைய கர்மாவால அந்த நம்மளுடைய வினை பதிவுகள் எல்லாமே லேயர் லேயரா மூடி இருக்கு. அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டா தாண்ட தாண்டதான் அதுக்கு மேல இருக்க தோலை உரிச்சு 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 போட்டு போட்டு அந்த ஒண்ணுமற்ற நிலைக்கு நமக்கு அந்த புரியும் இல்லையா ஒரு நிலை, அந்த நிலைக்கு நம்மளால வர முடியும். சோ எல்லாருமே இந்த மெட்டீரியல் லைஃப் தனி, இந்த ஞானம் தனி, சான்ஸே கிடையாது. எல்லாமே ஒண்ணுத்தொண்ணு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஞானம்னா என்ன? இப்ப உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டேன் இல்லையா, இப்ப நான் ஒரே ஒரு லைன்ல ஆன்சர் சொல்றேன். ஞானம்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஞானம்னா இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா,
இந்த உலகம் வந்து நிறைய மாயைகளால ஆனது, நிறைய இன்ப துன்பங்களால ஆனது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும், அதுக்குதான் உங்களுக்கு ஞானம். இப்ப இத வச்சு உங்களுக்கு ஞானம் தேவையா இல்லையா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து எல்லாத்தையும் கடந்த நிலைதான் ஞானம் அப்படின்னு நம்ம தப்பா அதை தனியா பிரிச்சு வச்சிருக்கிறதுனாலதான், சரி இந்த ஐட்டம் மட்டும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு இலையில எல்லாம் வச்சாலும் இந்த ஐட்டம் கொஞ்சம் சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால அது வேண்டான்ட்டு நம்ம ஒதுக்குறோம். ஆனா அதுதான் மெயின். உப்பு மாதிரி கூட வச்சுக்கோங்களேன், உப்பு இல்லாம உங்களால எந்த சாப்பாடும் சாப்பிட முடியுமா? அதுதான் மெயின். அது உங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டு இருக்கு? கொடுக்கப்படல, உங்களை உள்ள வச்சுதான், நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அந்த பெட்டிக்குள்ள வச்சுதான், சாவியையும் வச்சுதான் உங்களை அனுப்பியிருக்காங்க. உங்க உள்ள ஏற்கனவே இருக்கு. அத வந்து யூஸ் பண்றதுக்கு அதை தட்டி 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 அதை யூஸ் பண்ண அது வந்து ஒரு கட்டத்துல அழகா ஓபன் ஆகும். பற்ற அந்த பற்ற எல்லாமே விடணும். ஓகே, இப்ப எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கும். ஏழைக்குன்னா என்ன தேவை உனக்கு அப்படின்னா, எனக்கு பணம் இல்லாம தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப பணக்காரனை கேட்டா நீ நிம்மதியா இருக்கியா? எங்க இருந்து நிம்மதி? எப்ப வந்து இந்த கஸ்டம்ஸ்ல வருவாங்க, இது சாரி இந்த இவங்க வருவாங்க, அது என்னது, சட்டுன்னு வரமாட்டேங்குதா, இந்த வரிக்கு வருவாங்க. இவ இல்ல, எப்ப வந்து இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ல நான் வந்து என்னுடைய ஹார்ட்டே நின்றுமோ அப்படின்ற மாதிரி, அப்படி ஒரு இல்ல யாராவது வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்ட்டு, அப்படி ஒரு பயம். உடம்புல 1008 வியாதி, எங்க இருந்து நான் நிம்மதியா இருக்கேன்? நோயாளி, ஒரு நோயாளிகிட்ட கேட்டாதான் அந்த ஆரோக்கியத்துக்கான மதிப்பு தெரியும். அந்த ஆரோக்கிய மார்க்கவன்ட்ட நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? என்ன பெரிய ஆரோக்கியம், எனக்கு தேவை பணம், இந்த ஆரோக்கியத்தை வச்சுட்டு என்ன நானு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்பான். சோ எல்லாருக்குமே ஒரு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கதான் செய்யுது. ஆனா எது உண்மையா தேவை? அப்ப எல்லாருக்குமே குறை இருந்துகிட்டே தான் இருக்கு. எது இருந்தாலும் ஒருத்தனுக்கு குறையா இருக்கிறது அடுத்தவனுக்கு அது நிறைவா தெரியுது, ஆனா இன்னொருத்தனுக்கு அதுவே குறையா தெரியுது. அந்த 5 அறிவு இருந்தாலும் ஏன் அந்த 6வது அறிவை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அத நம்ம அந்த விஷயத்தை எல்லாத்தையும் பகுத்து நம்ம பார்க்கறதுக்கு தான். அப்ப அந்த 6வது அறிவை வச்சுதான் இந்த ஞானத்தை நீங்க அடைய முடியும். இந்த பிரம்மம், ஆன்மா, மனம், புத்தி, அகங்காரம், இது எல்லாமே என்ன, எதை சார்ந்து இயங்குது? இந்த உலகம் எதை சார்ந்து இயங்குது? இப்படி இப்படி இயங்கணும். இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த காலையில இத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கணும்னு யார் வந்து டிசைன் பண்றது? யார் வந்து அதை அனுப்புறது? யார் வந்து அது கொண்டு போறது? என்ன ஏது எல்லாமே ஒரு ஆத்ம விசாரம் கிடைக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஞானம்ன்றதுக்கு ஒரு சிம்பிளா நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட, ஒரு நீங்களே இப்போ ஒண்ணு சாப்பிடுறதுக்கு, இன்னைக்கு பயங்கர பசி, இந்த ஒரு டிஷ் இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரின்ட்டு ஏதோ வீட்டுல செய்யறதுக்கு சொல்றோம், கேஸ் தீர்ந்து போயிருது. அந்த நேரத்துல எப்படி ஒரு பசி வேற இதா இருக்கு, பயங்கர கோபம் வருமா? நம்ம நினைச்சாதான் அன்னைக்கு பார்த்துதான் இப்படி ஆகும். சரின்ட்டு ஒரு ஆர்டர் பண்றோம். ஆர்டர் பண்ணா அந்த ஆப்பே வந்து ஓபன் ஆக மாட்டேங்குது. திரும்ப கோபம், அப்படி ஒரு கோபம் வருது, சாப்பிடாம படுக்கிறோம். சரி, மறுநாள், சரி மறுநாளாவது சாப்பிட்டா மறுநாள் இதே மாதிரி ஒரு இடங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அங்க எங்க, அங்க நீங்களா மட்டுமே அங்க இருக்கீங்க. அங்க அந்த ஞானம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை பொருத்தி நம்ம பார்க்கலாம். என்ன, இந்த நான் முதல்ல சொன்ன சிச்சுவேஷன் ஞானம் இல்லாத ஒரு நிலை. இப்ப ஞானத்தை அந்த ஃபார்முலா வச்சு பொருத்தி பாக்குறப்ப, ஓகே சரி இன்னைக்கு ஏதோ சாப்பிடக்கூடாதுன்னு போல இருக்கு, இப்ப நாளைக்கு சாப்பிட்டுக்கிறது, சட்டுன்னு நம்மள பக்குவப்படுத்திட்டு அதுல இருந்து வெளியே வந்துடும். மறுநாளா, சரி இன்னைக்கும் ஏதோ இருள போல இருக்கு, சரி இப்ப என்ன கிடைக்குதோ, ஏன் பசி எனக்கு தீரணும், சரி இது இருக்கா, தோசை இருக்கா, சரி 2 தோசையை ஊத்தி கொண்டு வா, இல்ல 4 தோசை ஊத்தி கொண்டு வா, சரி எனக்கு பிடிச்ச வேற சட்னி. அந்த மாதிரி சட்டுன்னு நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டும் அங்க தீரணும், அந்த
அந்த சிச்சுவேஷனை அழகா கடக்கணும். இந்த நம்மளுடைய மனசு கொந்தளிக்கிற டைம்ல அந்த மனசு கொந்தளிப்ப பேலன்ஸ் பண்ணி முரண்பாடு இல்லாம அந்த சிச்சுவேஷனோட உடன்படுறோம் இல்லையா? இது ஒரு அழகான ஒரு ஃபார்முலா. இத வந்து நோட் பண்ணிக்கலாம் நீங்க எல்லாருமே. அந்த மனசு கொந்தளிக்கிற அந்த டைம்ல அத பேலன்ஸ் பண்ணி முரண்பாடு இல்லாம அதோட உடன்பட்டு அதோட இயைந்து போறப்ப ப்ராப்ளம் சால்வ். அவ்வளவுதான். அங்க எங்க இருந்து நமக்கு ஏமாற்றம் வரும்? இந்த ஏமாற்றம் வர்றப்பதான் அடுத்து கோவம் வரும். கோவம் வர்றப்ப அடுத்த சண்டை வரும். வீட்டுல நிம்மதி போகும், நமக்கு நிம்மதி போகும், உடம்புல வியாதி வரும். சோ அந்த எந்த சிச்சுவேஷன், அப்ப இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம அந்த மெட்டீரியல் லைஃப்ல வரதானே செய்யும். அப்ப இந்த மெட்டீரியல் லைஃப்ல வர்ற இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸோ பெரிய ப்ராப்ளம்ஸோ, ஒரு பெரிய ப்ராப்ளம் கூட பார்க்கலாம். இப்ப அடுத்தது வண்டியில போறோம், ஏதோ ஒரு எதிரில வந்தவங்க கூட தப்பா வந்திருக்கலாம். ஏதோ இடிச்சாச்சு, நம்ம மேலயும் தப்பு இருக்கலாம், அவன் மேலயும் தப்பு இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இடிச்சாச்சு. அந்த ஒரு டைம்ல ஒருத்தன் போறான், அந்த எதிரிலயோ ஒருத்தன் தப்பா வரான், இந்த மாதிரி ஆயிருது. அப்ப அவன் இறங்கி வந்து கத்துறான், அந்த எதிரில வந்தவன். அங்க வந்து இந்த கார்ல போன அந்த பர்சனும் இறங்கி, ஏய் உனக்கு மட்டும்தான் சவுண்ட் விட தெரியுமா, ஏய் எனக்கும் சவுண்ட் விட தெரியும்னா 2 பேரும் சண்டை போட்டு பிடிச்சிட்டு இது பண்றதுதான். அங்க இந்த நான்ன்ற அந்த அகந்தை அங்க வேலை பார்க்குது. சாதாரண ஒரு மெட்டீரியல் லைஃப்ல மட்டுமே நம்ம இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்ல நம்ம இருக்கோம். ஆனா அங்க இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி பாக்குறப்ப என்ன ஆகும்? சரிப்பா, நம்ம மேலேயே கூட தப்பு இருந்தா கூட அந்த பர்சன் என்ன பண்றான், சரி ஓகே, என்ன, சாரிப்பா, நானும் ஏதோ ஒரு நினைப்புல வந்துட்டேன் அப்படின்னா, ஆமா ஏதோ நீ நினைப்புல வந்துட்டு அவ சும்மா 2 திட்டோட சரி அவனே இறங்கி வர்றான் அப்படின்ட்டு இதாயும் இல்லையா? ஒரு ஒரு ஆள் மேலேயே ஏதோ மோதி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி அந்த பர்சன் வந்து கிரியேட் பண்ணிடுறான் அப்படின்னாலும் சட்டுன்னு அந்த பதட்டம் இல்லாம அடுத்து என்ன பண்றது? ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது, இல்ல வேற கொஞ்சம் பெருசா ஒரு விஷயம் ஆகுதுன்னா யார கூப்பிடணும், அந்த அந்த சிச்சுவேஷனை எப்படி கடக்கணும்ட்டு அருமையா உள்ள பதட்டம் இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் உள்ள பதட்டம் இல்லாம அந்த சிச்சுவேஷனை தாண்டான் இல்லையா? அங்க ஞானம். இது என்ன லைஃப்? ஆக்சுவலா மெட்டீரியல் லைஃப். அப்ப மெட்டீரியல் லைஃப் வேற, இந்த ஞானம் வேறன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சுதானே போகுது. அப்ப எல்லா இடத்துலயும் இந்த மெட்டீரியல் லைஃப்ல நம்ம அழகா வாழ்றதுக்கு அந்த ஞானம் தேவையா இருக்கா? இது எல்லாமே நான் பிராக்டிக்கலா நடக்கிறது மட்டுமே நான் பேசுறேன். எனக்கு மட்டும் கஷ்டம் இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம ஒரு இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் உண்டான ஒரு விஷயம்தான். உலகமே மாயை தான். ஓகேயா? இப்ப நம்ம கனவுல தூக்கம், நல்ல தூக்கம், கனவுல வந்து நம்ம மேல வந்து ஏதோ நம்ம படுக்கையே நெருப்பு பிடிச்சுக்குது அப்படின்னா, உடனே வந்து அந்த நபர் வந்து ஐயோ அப்பப்பா அப்படின்ட்டு அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிக்கிறப்ப எந்திரிச்ச உடனே அவன் மேலயும் அந்த நெருப்பு பற்றுது. நெருப்பு பட்டு அவனுடைய உடம்பும் சுடுது. அந்த சுட்ட வலி தாங்காம அவன் எந்திரிச்சு கத்துறான், ஐயோ என் கால்ல பாதி எரிஞ்சிருச்சே அப்படின்ட்டு. அப்ப இது வந்து உண்மையா இல்லையா? அவன் வந்து நெருப்ப பார்த்தா அவனுடைய படுக்கை கிட்ட வந்து நெருப்பு பிடிச்சுது, அவனுடைய பாதி கால் வந்து கருகிருச்சு. எல்லாத்தையுமே அவன் வந்து அந்த வலியையும் அவன் அனுபவிச்சிருக்கான். ஆனா அந்த அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சவன பார்த்தா எதுவும் கிடையாது. இதுதான் வாழ்க்கை. ஆனா அவன் கனவுல பார்த்தது உண்மையா? அந்த வலி, அந்த நெருப்புல பட்ட வேதனை உண்மையா? அதேதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம படுற துன்பமும் இந்த கனவுல பார்த்த அதே விஷயத்துக்கு ஈக்குவல். இது வேற, அது வேற. இது நம்மளுடைய இந்த கர்மாவு மூலமாக வந்தது.
இது நம்மள ஒட்டாது அப்படின்னு எப்ப வந்து இது கனவுன்னு எப்ப நம்ம தள்ளி நின்னு அப்பாடா அப்படின்னு நம்ம பாக்குறோமோ, அதே மாதிரி இது என்னை சேராது அப்படின்னு அந்த ஆன்மா பாக்குறப்பதான் சிம்பிள் இதேதான். உங்களுக்கு இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சோ ஒரு ஆஹ் இப்ப ஞானிகள் எல்லாம் பார்த்தா கூட இந்த தள்ளி போய் எங்கேயாவது ஒரு ஓரமா உட்கார்ந்து காடு மலை இத ஏதாவது ஆசிரமா வச்சுட்டு அவங்க எல்லாருமே இது பண்றாங்க. இந்த அந்த ஞானத்துக்கு நல்லா பிராக்டிஸ் பண்றாங்க. நல்லா பண்ணிட்டாங்க. நல்லா அத வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க. கைவல்யம் ஆயிருச்சு அவங்களுக்கு ஞானம். அவங்க எடுக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? ஆஹா! நான் அப்படியே டைரக்ட்டா ஒரு வண்டிய புடிச்சு நானு பரலோகம் போயிடுறேன்யா இறைவன்ட்ட. கிடையாது. திரும்ப அவங்க இந்த மெட்டீரியல் லைஃப்க்கு தான் அவங்க வர்றாங்க. வந்து என்ன பண்றாங்க? அவங்க பெற்ற அந்த அனுபவங்கள நமக்கு போதிக்கிறாங்க. சோ இது இந்த உலக வாழ்க்கை தேவையே கிடையாது அப்படின்னு அந்த உலக வாழ்க்கை மேல வெறுப்படையவோ, இல்ல எல்லாம் இருக்கு ஆனா இல்ல இந்த ஒரு மனநிலையை எப்பயுமே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா எல்லா விஷயத்திலயும் இருந்தோம் நம்மளால வெளியே வந்துட முடியும். இதுதான். அதே மாதிரி இன்னொன்னு, ஆஹா ஞானிகளா இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பசி இருக்காது, அவங்களுக்கு வந்து ஒரு எறும்பு கடிச்சா வலிக்காது, அப்படி இருக்காது, இது கோபம் இருக்காது, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கும் இருக்கும். அதை அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். சோ நம்மளுடைய அந்த ஆன்மா அனுபவிச்ச அனுபவங்கள் தான் ஜீவனாக மாறுது. அந்த அனுபவம் இல்லாத அந்த ஒரு அறிவு தான் எதா இருக்கு? ஆன்மாவாக இருக்கு. அந்த ஆன்மா அனுபவிச்ச அந்த அனுபவங்கள் ஜீவனாக உருமாறுது. சோ அதுதான் வந்து அந்த கர்மா பேஸ்ல அந்த பிறவி கிடைக்குது. முன்னாடி அந்த அறிவு எப்படி உருவமே இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது சில விஷயங்களால இந்த 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 மாதிரி அப்படின்ற நம்மளுடைய இந்த வினைகளை பேஸ் பண்ணி இந்த பிறவி வருது. சோ அங்க வந்துதான் நமக்கு ஒரு பேர் வருது. பேர் வர்றப்ப அந்த அகங்காரம் வருது. அதுக்கப்புறம் மனம் வருது. மனம் அப்படின்றது எண்ணங்களோட தொகுப்பு தான். இது எல்லாமே மனம்ன்றது ஒரு வேலைக்கார மாதிரி தான். அந்த மனதை வந்து கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அழகா நம்ம வந்து இது பண்ணிட முடியும். இவரு வசிஷ்டர் வந்து அவருடைய அந்த யோக வசிஷ்டம்ன்ற ஒரு புக் இருக்கு. அதுல வந்து சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா, அந்த தியானம், அந்த ஞானம், அந்த ஒரு நிலையில மெயினா அந்த ஞானம் அதுதான் மெயின். அதுக்கு அடுத்த ஸ்டேட் தான் அந்த தியானம். அந்த நிலையில அந்த ஞானம் கலந்த தியானத்துல வந்து நீங்க ஒரு நிலையை அடைவீங்க பாருங்க. அது எப்படி இருக்கும்னா 1000 ஆஹ் இந்த நிலவு இருக்கு இல்லையா? அத கோத்து மாலையா போட்டா எப்படி ஒரு குளிர்ச்சி இருக்குமோ அதெல்லாம் ஈக்குவலா இருக்காதாம் அவர் அதுல சொல்றது. சோ உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது என்னது? விவேகம். இன்னொன்னு என்ன நம்ம நமக்கு தெரியணும் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து நம்ம பார்க்கிறோம்னா அதோடைய முந்தின ஸ்டேஜும் பிந்தின ஸ்டேஜும் நமக்கு தெரியணும். அந்த ஞானத்துல ஞானம் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா தெரியணும். இது நிலையில்லாத பொருள். இன்னைக்கு இந்த இது வந்து நம்ம கிட்ட இருக்கா, இது நாளைக்கு வேற யார்கிட்டயாவது போலாம். சோ அந்த பற்று அது மேல வைக்காத. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம வளர்க்குறோமா, உயிரை விட்டு வளர்க்குறோமா, அப்படியே ஆஹா நீதான் உலகம், அந்த பிள்ளைங்களும் நம்ம தான் உலகம்னு இருக்கா. நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க அடுத்த வீட்டுக்கு போவாங்க. இத நீங்க வந்து இன்னைக்கு சொல்றத வந்து அந்த பிள்ளைங்க நம்ம கிட்ட அதே சொல்லணும்ட்டு நீங்க எதிர்பார்க்க முடியுமா? இது நிலை இல்லாதது. இந்த மாதிரி விஷயங்களை அந்த அறிஞ்சுக்கிறது தான் ஞானம். கடவுள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது. அது தன்னிச்சையாக உங்களுக்கு வரும். இந்த உலக இயல் சார்ந்த விஷயங்கள்ல ஞானத்தோட இருக்கிறப்ப நம்மள இந்த துன்பம் அண்டாது. அந்த வாழ்க்கை வந்து எப்படி நகரும் அப்படின்னா, இந்த மேகம் தவழும் பாருங்க. அந்த
இன்னும் இந்த மலைப்பகுதியில எல்லாம் இந்த மேகம் அப்படியே தவழும்னு சொல்லுவாங்க, நகருன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஃப்ளோ வந்து ஈஸி ஃப்ளோவா இருக்கும். அப்படியே லைட்டா இருக்கிறது நல்லா தெரியும். அப்படியே தவழ்ந்து போகும். அப்படியே காத்துல தவழ்ந்து போற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி அந்த மேகம் நகர்ற மாதிரி நகரும். கஷ்டம் இருக்காது. ஆனா நீங்க இருப்பீங்க. நானுன்ற அந்த பிரசன்ஸ் இருக்கும். ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க இருக்க மாட்டீங்க. அத புடிச்சுக்கிட்டு கெட்டியா இருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஈஸி ஃப்ளோவா நகரும். எந்த காரியமும் உணர்ச்சி வசப்படாம நிகழும். ஏன்னா அங்க புடிச்சுக்கிட்டு அது எதைய நீங்க புடிச்சுக்கிட்டு தொங்கல இல்லையா? சோ அந்த மேகம் மாரி அது ஈஸியா கடந்து போகும். இந்த ஒரு விஷயத்துல நமக்கு நிலையான சுகம் கிடைக்காது. இது அப்படின்ற அந்த உண்மைகள்லாம் நமக்கு தெரியறப்ப, இன்பமோ இல்லாம, துன்பமோ இல்லாம இருக்கும் அந்த ஒரு ஸ்டேட் தான் சுகம் அப்படின்ற ஒரு விஷயம். சாதாரணமா தூக்கத்துல தான் அந்த நிலை இருக்கும். அததான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? தூக்கத்துல எல்லாருமே ஈக்குவல் தான். அது அந்த தூக்கத்துல நமக்கு கிடைக்கிற அதே நிலைமை தான். ஒரு பிச்சைக்காரனுக்கு கிடைக்கிற அதே நிலைமை தான் இந்த ஜனாதிபதிக்கும் கிடைக்கும், ஒரு பணக்காரனுக்கும் கிடைக்கும். அப்ப அதுதான் என்னுடைய சொரூபம். சுயரூபம் அதுதான். ஆனா இந்த உடம்ப நான் எடுத்திருக்கேனே, உடம்பு வேற என்னோட பொறுப்புல இருக்கு. அப்ப இந்த உடம்புக்கான தேவைகளையும் நான் குடுத்து தானே ஆகணும். இந்த உடம்புக்கு தேவைன்னா அதுக்கு சாப்பாடு குடுக்கணும். இந்த உடம்புக்கு கழிவ வந்து வெளியேத்தணும்னா நம்ம வந்து அ ஆ டாய்லெட் போகணும். சோ அந்த உடலுக்கு என்ன தேவையோ, அத நம்ம குடுத்துட்டு தானே இருக்கணும். அந்த உடம்ப வாங்கிட்டு வந்துட்டோம். குடுத்தா தானே ஆச்சு. அந்த உடல் நம்ம பொறுப்புல இருக்கு. சோ அதுக்கப்புறம் அத நம்ம வாழ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அந்த உங்களுடைய டைம்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த தியானம் பண்றது, இந்த நம்ம யாரு? அத பத்தி நம்ம யோசனை பண்ற அந்த டைம்ல, அந்த ஆன்மான்ற சொரூபத்துல இருந்துகிட்டு, அப்புறம் அதுதான் அந்த நைட்ல நடக்குது. நைட்ல நடந்துட்டு அந்த காலையிலயும் மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆவது நீங்க அதே ஸ்டேட்ல இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுதான் நான் சொன்னேன். இந்த உடம்ப நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த உடம்புக்கான தேவைகள போட்டுட்டு, அந்த காலையில எந்திரிச்ச உடனேயே அந்த முகமூடிய கழட்டி வச்சிருக்கோம். நைட் படுக்கிறப்ப அந்த முகமூடிய கழட்டி வச்சிருக்கோம். காலையில எந்திரிச்ச உடனே மாட்டியே தான் ஆகணும். ஏன்னா, அதுதான் இந்த உடம்பு. அந்த மாரி தான் இந்த உடம்ப முகமூடிய மாட்டிக்கிட்டு, அதே அந்த ஸ்டேட்ல இருந்த விஷயங்கள இதுல வந்து நம்ம நம்ம வந்து அந்த விஷயங்கள இதுல வச்சு அத கடக்கணும் அப்படின்றது. சோ அந்த நாள இந்த ஆன்மா வந்து இப்படி கழிக்கும் பட்சத்துல, அதுதான் அந்த அன்னைய அன்றைக்கே அந்த நாளானது மேகம் மாரி அப்படியே தவழ்ந்து அப்படியே லகுவா போகும். எதுவுமே உங்கள பிடிக்காது. எதுவுமே உங்கள புடிச்சுக்கிட்டு தொங்காது. உங்களுக்கு மனசு ஏன்னா உங்களுக்கு தான் இது தெரிஞ்சிருச்சே. ஓ! இதுவா? இது இப்படிதான் ஆகும். இதுதான் அதுதான் பக்குவம். அதுதான் ஞானம். சோ ஞானம்னா எங்கேயோ ஒரு 7 கடல், 7 மலை, 7 பள்ளத்துக்குள்ள, 7 குகைக்குள்ள இந்த ஒரு உயிர் இருக்குன்ற மாரி எதுவும் கிடையாது. நம்மள சுத்தி நமக்காக குடுக்கப்பட்டதுதான் அந்த ஞானம். அந்த ஞானத்தை அடைஞ்சு, அப்ப இந்த ஞானத்துக்கு அ போகணும் அப்படின்றது எல்லாருக்கும் அந்த இது இருக்கணும் மெயின். அதுவும் பார்த்தாச்சு. குருவா இருக்கட்டும், தெய்வமா இருக்கட்டும், யாரும் நமக்கு சொல்லிதான் குடுப்பாங்களோ ஒழிய, நம்ம காலால, நம்ம சொந்த முயற்சியால தான் இந்த ஆன்மா அத அடைய முடியும். வாழ்க வளமுடன்.